பிரியாம இருக்கிற மாதிரி எப்பவும் என் மனசு உன்னை விட்டு பிரியாம இருக்கிறதுக்கு நீதான் அருள் புரியணும். நாகப்பாம்பு உன்னை கடிக்க தெரிஞ்சுக்கிறோம். பாம்பு கடிச்சு சாக இருந்தேன்னு நான் சொல்றேன். கொஞ்சம் கூட பயம் இல்லாம சாமி போட்டுட்டிருக்கிறிய பொண்ணா. எல்லாம் நம்ம கையில தான் இருக்குன்னு நினைக்கிற வரைக்கும் தான் துன்பம் பயம் எல்லாமே. நம்மளை அவர்கிட்ட படைச்சுட்டா எந்த ஆபத்துமே நம்ம நெருங்காதரா இருக்கா. அந்த நேரத்தில் நான் மாத்திரம் வராம இருந்தா எப்படா வராம இருப்ப? எனக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சு ஏன் முருகன் தானே உன்னை அனுப்பி வச்சிருக்கிறான். இல்லன்னா உள்ள வேலை பார்த்துக்கிட்டு இருந்த நீ இங்க எப்படி வந்தேன்? தவறு. உன் கேள்விக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாது. இருந்தாலும் முருகன் மேல உனக்கு எவ்வளவு புரட்ட பக்தி கூடாது. நான் ஒண்ணும் தப்பா சொல்லலடா. எனக்கும் பக்தி இருக்கு. ஆனா இந்த உலகத்துல உயிர் வாழணும்னா பக்தி மாத்திரம் இருந்தா பத்தாது, புத்தியும் வேணும். புத்தியையும் அதை பயன்படுத்துற சக்தியையும் கொடுக்கறதே அவன் தானடா. ஏய், அவனை எப்போதாவது நினைச்சா போதுங்கிறது என் முடிவு. எப்போதுமே அவன் நினைக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த பிறவியே எடுத்துருக்கோங்கிறது உன் முடிவு. நமக்குள்ள ஏன் வீண் வாதம்? சோறு பொங்கி வச்சிருக்கிற, சாப்பிடுவேன். நாள் பூரா கைவண்டி எடுக்கிறேன், எனக்கும் சமைச்சு போடுறேன். அது பத்தாதுன்னு இப்ப என் வேட்டியையும் துவைச்சு போட்டிருக்கிறேன். இதுக்கெல்லாம் நான் எப்படா கைமாறு செய்ய போறேன்? ஒரு நாள் லாரியில் அடிபட்டு நான் நடு ரோட்ல அனாதையா கிடந்தப்போ முன்ன பின்ன தெரியாத நீ என்ன ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போய் ரத்தத்தை கொடுத்து உயிரை காப்பாத்தி உடன்பிறவா சகோதரனா வச்சிட்டு இருக்கிறியே, அதுக்கு 7 ஜென்மத்துக்கு கடமைப்பட்டவன் நான் தான்டா. பொண்ணா, சரி சரி, வேலைக்கு நேரமாகல. வணக்கங்க, நான் வெளியே போயிட்டு வரேன். யாராவது கேட்டா 1/2 மணி ஆகணும் சொல்லு. சரிங்க சரிங்க. திரிந்து வரும் குருசாமி வந்து தங்கும் இடம் ஏழை மனம் சாமி. எங்கும் திரிந்து வரும் குருசாமி வந்து தங்கும் இடம் ஏழை மனம் சாமி. நம்பி இருப்பவர்க்கு பெருசாமி, அரோஹரா. நம்பி இருப்பவர்க்கு பெருசாமி, அவன் நம்பாத பேர்களுக்கு வெறுஞ்சாமி. நம்பி இருப்பவர்க்கு பெருஞ்சாமி, அவன் நம்பாத பேர்களுக்கு வெறுஞ்சாமி வெறுஞ்சாமி. எங்கும் திரிந்து வரும் குருசாமி வந்து தங்கும் இடம் ஏழை மனம் சாமி. ஏண்டா, வீட்டை பார்த்து சொன்ன வெளியே போயிட்டியே, யாராவது வந்து திருடிட்டு போனா என்ன பண்றது? திருடிட்டு போற வரைக்கும் என் முருகன் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டாங்க.
நான் அவனை நம்பித்தாங்க போனேன். நான் உன்னை நம்பித்தாண்டா கவர்க்கு வச்சுட்டு போனேன். எனக்கு வேண்டியதெல்லாம் நல்ல வேலைக்காரன், நீ இல்லை. இந்த சம்பளம். ஐயா போ போ. நீ ஒரு இவன் ஏடா செய்யற வேலையை விட்டுட்டு காவடி தூக்கி ஆடினா என்ன முதலாளிடா ஒத்துக்குவா? என்னடா பண்ண சொல்ற? என் தெய்வத்தை பார்த்தாலோ அவனோட பேரை கேட்டாலோ அரைஞ்சு கொண்டு பக்கத்து வீட்டுக்கார அவன் பிள்ளைய கூப்பிடறான், நீ ஏன் அறவரா? ஒரு வேலையாவது காப்பாத்திட்டியா? உன்னை பெருசா நினைச்சு பணக்கடையில் உட்காந்து வச்ச. உனக்கு 4 பணத்தை சேர்த்தாம பார்க்க கூடாது. உடனே பஞ்சாமிரதம் புளிஞ்சு முருகா முருகா கத்துறா கணக்கார விடுவான். கிருத்திக்கு லீவு கிடைக்கலன்னு மாவுமில்லு வேலையை விட்ட, கந்தபுராணம் கேட்கறதுன்னு காபி கடையை விட்ட, இப்ப காவடி தூக்கி ஆட்ட ஆடி காவல்கார வேலையை விட்ட. ஒன்னொன்னா விட்டுட்டே போயிட்டு இருந்தேன்னா எங்க நான் போய் நிக்க போறேன்? இந்த ஒரு தடவை மட்டும் எப்படியாவது எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்துரு. நான் ஒழுங்கா அந்த வேலையை பாத்துக்கிறேன். நீ நல்ல பொண்ணு இல்ல, எனக்கு வேலை வாங்கி கொடுத்துற. கெஞ்சி கெஞ்சி என் மனசை இழக்கிற, கோபத்தை தடிச்சிடுற. வேண்டாம், ஒரே ஒரு இடம் இருக்குடா. டாக்டர் சார். என்ன பொண்ணா? என்ன தோட்ட வேலைக்கு ஆள் வேணும்னு சொன்னீங்க இல்லையா நேத்து? அதான் கூட்டு வந்திருக்கிறேன். என் நெருங்கிய நண்பன். அது மாத்திரமல்ல, இன்னொரு சந்தோஷமான சமாச்சாரம். அவனும் உங்களை மாதிரியே ஒரு முருக பக்தன். நீ சொன்னா போதும் பொண்ணா, நான் வேலைக்கு வச்சுக்கிறேன். ஆமா, உன் பேர் என்னப்பா? குமாரதேவன். குமாரதேவன், நல்ல பேர். பொண்ணா, சம்பளம் இஷ்டப்பட்டது கொடுங்க, பையன் கஷ்டப்படாம இருக்கணும். சரி, அப்ப நீ நாளைல இருந்து வேலைக்கு வந்து வர்றாங்க. வாங்க வர்றாங்க. என்னடா? ₹1 கொடு. எதுக்குடா? வேலை கிடைச்சிருச்சு. கோயிலுக்கு போய் முருகனுக்கு ஒரு மாலை வாங்கி போட்டுட்டு இந்த வேலையாவது நிலைக்கட்டுன்னு வேண்டிக்க. இந்தாடா பணம். மாலை வாடுறதுக்கு முன்னால வீட்டுல வந்து நிக்காத. என்ன வேலை வாங்கி கொடுத்ததுன்னா முருகனுக்கு மாலை. மாலை வண்ண மாலை, இந்த உலகத்தில் 1000 மாலை. மாலை வண்ண மாலை, இந்த உலகத்தில் 1000 மாலை. மாலை உலகத்தில் 1000 மாலை.
விலைங்க. ஒன்னையாருவா ₹1 வச்சிருக்கிறேன். முருகனுக்கு தானுங்களே ஐயா. சரி சரி, சாமிக்குன்னு கேக்குற, வாங்கிட்டு போ. இந்த மாலை என்ன விலைங்க? இது அவருக்கு வித்தாச்சு, வேற கடையை பாருங்க. நிறைய மாலை இருக்கும்போது யாரும் வரமாட்டாங்க. இந்தாப்பா. என்னையா வச்சிருந்த படத்தை காணுங்க, வழியில தொலைஞ்சு படிச்சு போல இருக்கு. இத நீங்களே வச்சுங்க. சுத்த இவனா இருக்க, உன்னால வந்த வியாபாரத்தையும் விட்டுட்டேன். பணம் காணா போயிடுச்சுங்க, என்ன செய்ய சொல்றீங்க? வேற யாருக்காவது வித்துட்டா போகுது. மடிச்சு கட்ட மாதிரி திரும்ப அவுத்தா எல்லாம் உதிர்ந்து போகாது. எவன் வந்து வாங்குவாத? அந்த நஷ்டத்தை உங்க அப்பா நான் கொடுப்பான். மன்னிச்சுங்க ஐயா, நான் தான் தொலைஞ்சு போச்சுன்னு சொல்றேன்ல. அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் வியாபாரத்தையே கெடுத்து விட்ட முள்ளமாய் பயல. என்னடா பாக்குற? பணத்தை எடு, இல்ல துண்ட கீழாய். ஐயா துண்ட விடுங்க ஐயா, துண்ட விடுங்க ஐயா. முடியாது ஐயா, ஆத்திரப்படாதீங்க ஐயா, நான் சொல்றத கேளுங்க ஐயா. நான் எதையுமே கேட்க தயாரா இல்ல. பணம் இல்ல துண்டு. அந்த ஆள் முகத்தை பார்த்தா சொல்றதெல்லாம் உண்மைதான் தெரியுது. போன போட்டு விட்டுருங்க. அப்படின்னு நாளைக்கு யாரு காசு கொடுப்பா? நாளைக்கு நான் கொண்டாந்து கொடுத்துறாங்க. அப்புறம் என்ன கொடுத்து அனுப்புங்க, போய் சாமி கும்பிடட்டும். முடியாது, யாரு சொன்னாலும் கேட்க மாட்டேன். முடுறா தொண்டை. நிறுத்த. உனக்கு தேவை பணம் தானே? ஆமா, நான் தரேன். என்ன இங்க வேடிக்கை? போங்க. அம்மா, நீங்க நல்லா இருக்கணும்மா. இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். நீங்க கொடுத்த பணத்தை நிச்சயமா திருப்பி கொண்டாந்து நாளைக்கு கொடுத்துறேன். நான் வரேம்மா. அப்பாடா, ஒரு வழியா 5000 ரூபாய் சேர்த்துட்டேன். இன்னும் ஒரு 5000 ரூபாய் சேர்த்துட்டா என் பொண்ணுக்கு நல்ல இடமா பார்த்து அவ கல்யாணத்தையும் முடிச்சிடுவேன். என் கவலையும் தீர்ந்து போயிடும். வாக்கா வா, கடைசியா இதையும் அடை வைக்க வந்துட்டியா? இந்த நாளான உன் பொண்ணு மூக்குத்தி வச்சு 30 ரூபாய் வாங்கிட்டு போனேன். என்னம்மா செய்யறது? நான் என் பொண்ணுக்கு கொடுத்த 10 ஏக்கர் நிலம், மாப்பிள்ளையோட அப்பா வச்சுட்டு போன 5 லட்சம் ரூபாய் சொத்து, அத்தனையும் பரட்டு கௌரவத்துக்காக ஊருக்கு விருந்து வச்சே என் மருமாவுக்குள்ள தீர்த்துட்டாரேம்மா. ஆம்பளைங்க எப்பவுமே அடாவடியெல்லாம் செலவு பண்ணுவாங்க. பொம்பளைங்க தான் கட்டு செட்டா இருந்து குடும்பத்தை காப்பாத்தணும். ஒரு குடும்பம் கெட்டு போறதும் கூடி வர்றதும் பொம்பளைங்க கையில தான் இருக்கு. இனிமேலாவது உன் மாப்பிளைய கண்டபடி செலவு செய்ய விடாம உன் பொண்ணுகிட்ட சொல்லி கொஞ்சம் பிடிச்சு வைக்க சொல்லு. பல தடவை சொல்லி பார்த்துட்டேனே, புருஷனை விட பொண்ணும் குருளமா பெருசுன்னு கண்ணை கசிக்கிட்டு வந்து நிக்கிறா. பெத்த மனசு கேட்கல. உடனே நீ கையில கிடைச்சது தூக்கிட்டு வந்து நிக்கிற. பாரு, நீ என்ன பண்ணுவியோ இருக்கிற வீட்டையாவது காப்பாத்திக்க. நீ சுலபமா சொல்லிட்ட, என் நிலையில இருந்தா நீயும் அதைத்தான் செய்வ. அதுதான் நடக்காது. அப்படியே ஒரு ஊதாரி எனக்கு மாப்பிள்ளையா வந்தாலும் நான் என் பொண்ணை முடுக்கிற முடுக்கல அவனை 3 நாள்ல அடக்கிடுவேன். ஏதோ நமக்கு வேண்டியவங்களாச்சே அப்படின்னு மனசுல பட்டதை சொன்னேன். நீ ஒண்ணும் தப்பா நினைச்சுக்காத. சரி சரி, இந்த பொட்டிக்கு எவ்வளவு வேணும்? ஒரு 200 ரூபாய் கூட. என்னது, இந்த ஓட்ட பொட்டிக்கு 200 ரூபாயா? அதெல்லாம் முடியாது. 100 ரூபாய், அதுவும் வட்டி 7 ரூபாய் போக மிச்சம் 93 ரூபாய் கையில கொடுப்பேன். சம்மதமா? சரி சரி, அதையாவது கொடு. 93 ரூபாய். வரேம்மா. பள்ளி சைக்கியமா இருக்கியாமா? நல்லா இருக்கேன். வரேம்மா. நீ எப்படி வந்த? ரொம்ப நேரம் ஆச்சு. ஏம்மா, அவங்க ஏதோ கஷ்டத்துக்கு அடகு வைக்க வந்தா நீங்க அவங்க குடும்பத்தையே ரெண்டாக்கிடுவீங்க போல இருக்கே. ரெண்டாக்க இல்லடி, அவங்க குடும்பத்துல நிம்மதியை உண்டாக்கத்தான் உபதேசம் பண்ணேன். உனக்கு நான் சொல்லி வைக்கிறேன். வர்றவன் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் நீ புத்திசாலித்தனமா நடந்துக்கணும். அப்பதான் இந்த உலகத்துல பழைக்க முடியும். ஏன் என்னைய எடுத்துக்க. உங்க அப்பாவும் தானம் தர்மம்னு பரம்பரை சொத்து பூரா அழிச்சாரு. ஆனா குடும்ப செலவுக்குன்னு குடுக்கறதுல உங்க அப்பாவுக்கும் தெரியாம கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து இறுக்கி பிடிச்சதுனாலதான் அவர் போனதுக்கு அப்புறம் அதை வச்சு வட்டி வாசிக்கு கொடுத்து வாங்குறேன். உனக்கு ஒரு பூக்கடையை வச்சு கொடுத்தேன். சரி சரி, கடை கணக்க கொண்டா. இந்த 89 ரூபாய். என்னது, 89 ரூபாயா? ஏண்டி 1 ரூபாய் குறையுது? கடன் கொடுத்திருக்கேம்மா. கடனா? ஈட என்ன வாங்கினேன்? நம்பிக்கைதாம்மா. ஐயோ, வலி தாங்க முடியலையே, நான் என்ன பண்ணுவேன்? முருகா முருகா, ஐயோ ஐயோ ஐயோ. என்னங்க, என்ன பண்ணுது? தீராத வயிற்று வலிங்க. எல்லா டாக்டர் கிட்டையும் போயிட்டேன். எவ்வளவோ மருந்து சாப்பிட்டும் குணமாகாம இந்த டாக்டர் கிட்ட வந்திருக்கேன். முருகா முருகா. என்னங்க, மூச்சுக்கு 300 தடவை முருகன் பெற சொல்றீங்களே? அவன் தானுங்களே என் தெய்வம்.
அப்ப அவனை முழுசா நம்புறீங்களா? ஆமா ஆமா, அவனை விட்டா எனக்கு வேற கதி எதுங்க? அப்போ ஒண்ணு செய்யுங்க, மருந்து மாத்திரை எல்லாம் மறந்துட்டு அவனையே பரிபூரணமா நம்புங்க. உங்க வயிற்று வலி சீக்கிரமா குணமாயிடும். ஐயோ, மருந்து சாப்பிடலன்னா நான் செத்து போயிருவேனுங்களே. முருகா முருகா இல்லைங்க, அப்ப நான் நினைச்சது சரியாத்தான் போயிடுச்சு. மருந்து மாத்திரையை நம்புற அளவுக்கு நீங்க என் முருகனை நம்பல, அப்படித்தானுங்களே? என்ன யோசிக்கிறீங்க? அப்ப நான் சொன்னது உண்மைதானே? என்னங்க? உண்மைதாங்க, உண்மைதான். முருகா, உன்னை நம்பாம மடத்தனமா நான் இங்க வந்துட்டேன். என்ன மன்னிச்சிரு முருகா, என்ன மன்னிச்சிரு. இனிமே எனக்கு நீதான் கதி. முருகா 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 முருகா. ஐயா, இதுக்கு மேலே உன்னை இங்க வச்சிருந்தா என் பழப்பு கட்டணும். நீ வேற இடம் பார்த்து. ஐயா, நான் ஒண்ணு போ வெளியே, போட வெளியே. ஐயா, இதுல வேட்டி வேற. நான் வேட்டி பாப்பறேன் இல்ல வியாபாரத்தை பாப்பணும். ஜெய் பஜ்ரங் பலி. திடீர்னு எனக்கு எப்படி இவ்வளவு பலம் வந்துச்சு? இவ்வளவு சுழுவா வண்டி எடுக்கிறேன். நீயா இந்த வேலையும் போச்சா? அதுரா வந்து அந்த டாக்டர் இல்ல. போதும், உன்னை பத்தி எனக்கு தெரியும். விளக்கம் ஒண்ணும் தேவையில்லை, தள்ளி தொலை. புதன்கிழமை தானே 15 தாரு அனுப்பிச்சு விடுறேன். போங்க. என்ன பொண்ணா, தனியா வந்துகிட்டு இருந்தவன் இப்போ உதவிக்கு ஆள வேற வச்சுக்கிட்டியா? கை ஏறி போச்சா? எனக்கு கையேறி போச்சுன்னு நீயா சொல்ற? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? ஒரு காலத்துல வெள்ளை புறாவுக்கு பச்சை பெயிண்ட் அடிச்சு கிடின்னு வித்தவன் நீயே. அதெல்லாம் இப்ப ஏன்பா? இந்த மாதிரியா, எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட சிநேகிதன் வேலை இல்லாம சும்மா இருக்கிறான். உனக்கு தெரிஞ்ச இடத்துல வேலை தானே. வேற என்ன? கல்லு உடைக்க நிறைய ஆள் தேவைப்படுதுன்னு மேஸ்திரி சொன்னாரு. எங்கய்யா? முருகன் கோவில் திருப்பணிக்கு. முருகன் கோவில் திருப்பணியா? ஐயா, கூலி குறைச்சு கொடுத்தாலும் பரவாயில்ல, அந்த வேலையை எப்படியாவது எனக்கு வாங்கி கொடுத்துருக்க ஐயா. கொஞ்சம் இருப்பா, சிபாரிசு கடிதம் சொன்னு தர்றேன். சரிங்க சரிங்க. கல் உடைக்கிற வேலைக்கு சிபாரிசு காகிதம் தேவைப்படுது. பாத்தியா வேலை கிடைக்கிறது எவ்வளவு குதிரை கொம்பா இருக்குன்னு. நீங்க என்னன்னா வாங்கி தர ஒவ்வொரு வேலையும் விட்டுட்டு விட்டுட்டு ஓடியார. திருப்படி வேலைன்னு மெய் மறந்து நிக்கிறியா? கையில கனமே தெரியலையா? வாழைப்பழத்தால எனக்கு அடே. இந்தா, இதை கொண்டு போய் மேஸ்திரிட்ட கொடு. முருகா, பொண்ணா, பெரிய முருக பக்தனா இருப்பான் போட்டு இருக்க. முருக பக்தன் இல்ல இவன், முருக பித்தன். திருப்படி வேலைன்னு திரும்பி பார்க்காம ஓடுறத பாத்தியா? நான் கையெழுத்து போடுவேங்க. கையெழுத்து போடுவியா? இந்தா. என்னடா பாக்குற? கையெழுத்து போடு. என்னங்க இது, 3 ரூபாய் கொடுத்துட்டு 5 ரூபாய் கையெழுத்து போட சொல்றீங்க? இப்ப போடுறியா இல்லையா? முடியாதுங்க. அதான்டா இங்க பழக்கம். பேசாம கையெழுத்து போட்டு பணத்தை வாங்கிட்டு போ. நான் போட மாட்டேங்க, இது அக்கிரமம், அநியாயம். கோயில் திருப்பணிக்குன்னு பணத்தை வசூல் பண்ணி இப்படியா பகல் கோல் அடிக்கிறது? நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேங்க. இந்தாடா 5 ரூபாய், கையெழுத்து போட்டு போ. நாளையில இருந்து உனக்கு இங்க வேலை கிடையாது. போடா. உங்களுக்கெல்லாம் நான் ஒண்ணு சொல்றேன். பேசுனபடி கூறிய வாங்கிட்டு இல்ல, மரியாதை வெளியே போ. என் இடத்துல நின்னு என்ன பத்திய கேவலமா இவங்க கிட்ட பேசுனேன், உன்னை போலீஸ்ல பிடிச்சு போட. போடா. போறையா போறேன். உனக்கு கீழே இருக்கிறவங்க கூலியை குறைச்சு நீ ஏமாத்தலாம், ஆனா உனக்கு மேல இருக்கிற என் முருகே இதுக்கு தகுந்த கூலியை உனக்கு கொடுத்தே தீருவான். போடா கூலிக்கார பயல. டேய், பாத்தீங்களாடா, வேதாந்தம் பேசிட்டு வேலையை விட்டே போறான். டேய், வழக்கமா கொடுத்தான் கொடுப்பேன், சொல்ற இடத்துல கை பொண்ணு. தர்மகர்த்தா தர்மகர்த்தாங்கிறீங்களே, அந்த தர்மகர்த்தாங்கிற ஒரு யாருங்க?
குறிப்பிட்ட நேரத்துல கோவில்ல கடமைப்பட்ட ஒரு தொண்டை மனுஷன். அந்த மனுஷனுடைய வரவுக்காக அவனையே படைச்ச ஆண்டவனை காக்க வைக்கலாமா? ஆண்டவனுக்கு நடத்த வேண்டிய பூஜை காலத்துல நடந்தாதான் இந்த நாட்டுல காலகாலத்துல மழை பெய்யும். நேரத்துல அவசரிதானத்துல திருவிளக்கு எரிஞ்சாதான் நம்ம வீட்டுல வேளைக்கு அடுப்பறையும். இந்த கலிகாலத்துல இத்தனை பஞ்சத்துக்கும் என்ன காரணம் தெரியுங்களா? இப்படி சில பேர் ஆண்டவனை அலட்சியப்படுத்துறதுனால. நீ என்ன சொன்னாலும் சரி, தர்மகர்த்தா வந்தாதான் பூஜை நடக்கும். இந்த கோவில்ல பூஜை நடக்கும்னா இந்த நேரத்துல இந்த பூஜை நடக்கும்னு எதுக்காக எழுதி போட்டுருக்கீங்க? யாரோ தர்மகர்த்தாவா? அவர் வர்ற வரைக்கும் என் தெய்வம் காத்துட்டு இருக்கணுமா? பேசு. இந்த கோயிலுக்கு தர்மகர்த்தா இவர்தான்டா. நீங்களா? ஆமா, நான் தான் இந்த கோயிலுக்கு தர்மகர்த்தா. ஏன் அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டு தான் இங்க எல்லாமே நடக்கும். உங்க அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டா எல்லாம் நடக்குது இல்லைங்க. ஏன் தெய்வத்தோட அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டுதா கடல் கரையை தாண்டாம சந்திர சூழல் எல்லாம் நேரத்தோட சுத்தி வானம் பொழிஞ்சு பயிர் விளைஞ்சு பயிர் நிறைஞ்சு நாம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆணவத்தி அகங்காரத்தை அழிக்கப்படுறவன் ஐயா ஏன் முருகன். அவன் சன்னிதானத்துல ஐயா உங்க அதிகாரத்தை பத்தி பேசுறீங்க. முருகனை பத்தி எனக்கு சொல்றியா? ஐயா கடைசியா சொல்றேன், திருப்பணிங்கிற பேரால கொள்ளையடிச்சது பத்தாதுன்னு என் தெய்வத்தையுமா காக்க வைக்கிறீங்க. இந்த பாவத்துக்கெல்லாம் அவன் தண்டனையில இருந்து நீங்க தப்பவே முடியாது. மரியாதையா வெளிய போறியா இல்லையா? போக மாட்டேன், போக மாட்டேன், 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 போகவே மாட்டேன். நீ வெளிய போன தாண்டா பூஜையே நடக்கும். ஐயா போறியா? போறேன். ஆனா உங்களுக்கு பயந்துகிட்டு இல்லை, என் தெய்வத்துக்கு பூஜை நடக்கணுமே அதுக்காக. விடுங்க, நான் போய் அர்ச்சனை பண்ணிட்டு வரேன். இந்தடா, உன்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். என்ன? நாளையில இருந்து நீ வெளியே எங்கேயும் வேலைக்கு போக வேண்டாம், என் கூடவே இரு. கை வண்டியை மாறி மாறி இழுத்தோம்னா நம்ம வண்டி ஒழுங்கா ஓடும். சரி, வந்து நாளைக்கு மட்டும் என்ன விட்டுடு. ஏன்? நாளைக்கு கிருத்தியாச்சே, கோயிலுக்கு போய் முருகனை தரிசனம் பண்ணாம என்னைக்காவது பச்சை தண்ணியாவது குடிச்சிருக்கலாம் இல்ல? அதனாலதான் சொல்றேன், விரத நாள் அன்னைக்கு வேலையை ஆரம்பிக்க வேண்டாம்னு. நாளைக்கு மறுநாள் வச்சுக்கோமே. நாளைக்கு மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை எவன் சரக்கு ஏத்துவான் வண்டியில? ஒண்ணு பண்றேன், வண்டியில உன்ன உட்காத்தி வச்சு கொஞ்ச தூரம் நான் எடுக்கிறேன், அப்புறம் என்ன உட்காத்தி வச்சு நீ கொண்டாந்து எடுத்து இப்படி விட்டுடு. வாங்கய்யா, வாங்க. போங்கய்யா. நீங்க போங்கம்மா, நீங்க எல்லாம் போங்க. போங்க போங்க ஐயா, நீங்க எல்லாம் போங்க. ஓய்யா, போங்கம்மா போங்கம்மா, வாங்க. போங்கய்யா சீக்கிரமா. வாங்க வாங்க, சந்தன காப்பு சௌரியமா தரிசனம் போயிட்டு வாங்க. என்ன அவசரம்? என்னங்க அது? வேண்டியவங்களா பார்த்து பார்த்து உள்ள அனுப்புறீங்களா ஐயா? வேண்டியவங்க இல்லையா, இந்த கோயில் திருப்பணிக்கு இவர் 10,000 ரூபாய் நன்கொடை கொடுத்தவர், புரிஞ்சுதா? பேசாம வாங்க வாங்க, சந்தன காப்பு சௌரியமா தரிசனம் பண்ணுங்க. இல்லையா, என்னையா அது அக்கிரமா இருக்குது? காலையில இருந்து எங்களெல்லாம் நிக்க வச்சுட்டு வசதி உள்ளவங்களையே அனுப்பிட்டு இருக்கிறீங்களே, நியாயமா அது? என்னையா என்ன சத்தம்? ஐயா, கவனிக்கிற சாம்பசிவம் வந்தாருங்க, உள்ள அனுப்பிச்சேன். அதுக்கு இவன் வேணும்னே விதண்டாவாதம் பண்ணி வம்புக்கு இருக்கிறாருங்க. இவன் தகராறு பண்றதுக்குன்னே வரவனாச்சே. அவர் யார் தெரியுமா? இந்த கோயிலுக்கு லைட் போட்டதும் இல்லாம திருப்பணிக்காக 15,000 ரூபாய் கொடுத்த லட்சாதிபதினா உன்ன மாதிரி கூலிக்கார பையன். ஐயா, ஏழை பணக்காரங்கிற வித்தியாசம் ஆண்டவனுக்கு கிடையாதுங்க. அதுக்காகத்தான் தேவலோகத்துல பிறந்த தேவானையும் பூலோகத்துல பிறந்த வள்ளியையும் கல்யாணம் கட்டிக்கிட்டார். அவன் சன்னிதானத்துல பக்திக்கு தாங்க முதலிடம், பணத்துக்கு இல்ல. செய்த பாவத்துக்கு மன்னிப்பு கேட்க வேண்டிய இடமே கோவில் தானே.
அந்த கோயில்லையே இவ்வளவு பாவத்தை பண்றீங்களே ஐயா. இப்படி கோயில்களை எல்லாம் வியாபார ஸ்தலங்களா மாத்துறதுனாலதான் இந்த நாட்டுல நாஸ்திகம் உருவாயிடுச்சு. நேற்று பிரசங்கத்தை நேற்றே ஒண்ணு உதச்சு அனுப்பி இருந்தா இன்னைக்கு இங்க வந்திருக்க மாட்டேன். இனிமே இந்த கோயில் பக்கம் மட்டுமில்ல, இந்த ஊர் பக்கமே நீ தலை கட்டக்கூடாது. கோவிலிய வெளியே போடா. ஐயா, இந்த வாயாடி காயை தூக்கி வெளியேறீங்களா? ஐயா 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 சொல்லுங்க, புரிஞ்சுதா? இனிமே இந்த பக்கம் வந்த உயிரோட திரும்ப மாட்டேன். போடா. புத்தி தெரிஞ்ச காலத்துல இருந்து உன் கோவில சுத்தி சுத்தி வர்றவெல்லாம் பொழுது விடிச்சதும் உன் புகழை பாடினதுக்கு அப்புறம் தான் பொழப்புக்கே போறவெல்லாம் இந்த உலகத்துல ஒன்ன தவிர வேற கதியே இல்லைன்னு உறுதியா நம்புறவெல்லாம் ஒவ்வொரு கிருத்திகைக்கும் உன் கோவிலுக்கு வந்து உன் திருமுகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் பச்சை தண்ணியே குடிக்கிறவெல்லாம். அப்படி இருந்து இன்னைக்கு உன் கோவிலுக்குள்ள மட்டும் இல்லை, ஊருக்குள்ளே வரக்கூடாதுன்னு விரட்டி அடிச்சிட்டாங்களே முருகா. முருகா, ஊருக்குள்ளே வரக்கூடாதுன்னு விரட்டி அடிச்சிட்டாங்களே முருகா. முருகா முருகா, இப்ப சொல்றேன், உள்ளன்போடு ஓ மேல பக்தி செலுத்துறவங்களே பட்சத்தோடு ரட்சித்தருளும் பரம்பொருள் நீங்கிறது உண்மையானா? பக்திக்கு விரதத்துக்கு கட்டுப்பட்டு கருணை காட்டி காப்பாற்ற கண்கண்ட கடவுள் நீங்கிறது உண்மையானா? இப்ப இந்த இடத்துல என் முன்னால வந்து நெல்லு, உன் திருமுகத்தை காட்டு, என் கிருத்திக விரதத்தை முடிச்சு வை. வா முருகா, வா முருகா, வா முருகா, வா வா. வரமாட்டே வரமாட்டே வரமாட்டே. இப்ப நீ வரலன்னா நான் உன்கிட்ட வர்றேன். இந்த என் உயிரை எடுத்துக்க முருகா. என் தெய்வமே முருகையா, உன்னை காண முடியலன்னு சாக போன என்ன மயில் உருவம் வந்து தடுத்து நிறுத்தி தனியா இங்க அழைச்சிட்டு வந்து உன் திருமுகத்தை கண்குளிர காண வச்சுட்டியே ஐயா, கண்குளிர காண வச்சுட்டியே. தண்டபாணி தெய்வமே, என் விரதத்தை நிறைவேற்றி வச்சுட்டியே ஐயா, நிறைவேற்றி வச்சுட்டியே. முருகா, உன் கருணையை நான் கண்டுகொண்டேன், உன் பெருமையை நான் கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன். வந்தது யார் என்று கண்டுகொண்டேன், வண்ணமயில் வடிவில் இங்கே கண்டுகொண்டேன். முருகா, கண்டுகொண்டேன். வந்தது யார் என்று கண்டுகொண்டேன், வண்ணமயில் வடிவில் இங்கே கண்டுகொண்டேன். கண்டுகொண்டேன் வந்தது யார் என்று கண்டுகொண்டேன், வண்ணமயில் வடிவில் இங்கே கண்டுகொண்டேன். விழுந்த இடத்தில்
மருத மரம் விழித்த முகத்தில் கந்தர் முகம் நினைத்து நினைத்து துடித்த எனக்கு கிடைத்த முருகனின் அன்பு வரம் கண்டு கொண்டேன் வந்தது யாரென்று கண்டு கொண்டேன் இடையோடு கூடும் உடை கோவணங்கள் எவையும் இல்லை ஐயா ஒரு சூடமேனும் தருவார்கள் கூட இங்கு இல்லை ஐயா தனியாக நிற்கும் முருகா உனக்கு இனி நான் உண்டு ஐயா இனி நான் உண்டு ஐயா ஏழ்மையில் இருந்தாலும் இதயம் உண்டு ஐயா ஏழ்மையில் இருந்தாலும் இதயம் உண்டு வலிமையுண்டு பொறுமையுண்டு உழைப்பதென்று நினைப்பதுண்டு உனக்கென்று உழைப்பதென்று நினைப்பதுண்டு முருகானா ஏழ்மையில் இருந்தாலும் இதயம் உண்டு ஐயா ஏழ்மையில் இருந்தாலும் இதயம் உண்டு உருகுதே கண்கள் உருகுதே பெருகுதே வெள்ளம் பெருகுதே எனது நிலையில் சிறிது உயரும் பொழுது எனது நிலையில் சிறிது உயரும் பொழுது உனது கோயில் மலரும் முருகா உருகுதே கண்கள் உருகுதே பெருகுதே வெள்ளம் பெருகுதே எனது நிலையில் சிறிது உயரும் பொழுது உனது கோயில் மலரும் முருகா நான் சொன்னது உண்மையேடா படிக்காத ஏழைக்கும் பரிசாக வந்தது பெரியோர்கள் சொல்லி வைத்த ஒரு மந்திரம் படிக்காத ஏழைக்கும் பரிசாக வந்தது பெரியோர்கள் சொல்லி வைத்த ஒரு மந்திரம் தண்டாயுதம் என்று சொன்னவர்க்கு வாழ்விலே உண்டாகும் சுகமென்ற திருமந்திரம் தண்டாயுதம் என்று சொன்னவர்க்கு வாழ்விலே உண்டாகும் சுகமென்ற திருமந்திரம் கந்தா என்றே வந்தவர்க்கெல்லாம் தந்தாய் கோடி திருமுருகா சிந்தாமணியே செவ்வே உன்னை கண்டது போதும் வடிவழகா கந்தா என்றே வந்தவர்க்கெல்லாம் தந்தாய் கோடி திருமுருகா சிந்தாமணியே செவ்வே உன்னை கண்டது போதும் வடிவழகா அடியவர்க்கு ஒரு விருந்தே பிணி பல தீர்க்கும் அருமருந்தே மனதில் இருக்கும் குரு முருகா மருது மரத்தில் வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா அடாடாடாடா என்ன முரட்டு பக்தி என்ன முரட்டு பக்தி இப்படி ஒரு முரட்டு பக்தி நான் பார்த்ததே இல்லையே துண்டை கட்டிட்டு வேட்டிய அவனுக்கு கொடுத்துட்டீங்களே அடிக்கிற வெயிலும் உதற சருகும்
என் ஆண்டவன் மேல விழுந்துகிட்டு இருந்ததை பார்த்தங்க. என்னால பொறுத்துக்க முடியல. அதனாலதான் இப்ப செஞ்சேன். இதுக்கு மேல இந்த ஏழையால வேற என்னங்க செய்ய முடியும்? ஐயா, நீங்க யாருங்க? நான் குமரன் கிராமபோன் கம்பெனி சொந்தக்காரர். கார்ல இந்த பக்கமா போயிட்டு இருந்த என்ன உங்க பாட்டோட இனிமை இங்க கொண்டு வந்து நிறுத்திருச்சு. ஆஹா, என்ன குரல், என்ன இனிமை, என்ன ஞானம்! ஐயோ, நீங்க சொல்ற மாதிரி எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. ஆண்டவனை பார்த்தேன், வாய்க்கு வந்தபடி என்னை அறியாம ஏதோ கத்துனேன். இருக்கலாம், ஆனா பல வருஷங்களா சாதகம் பண்ற சங்கீத வித்வான்களை போல ஞானத்தையும் குரலையும் அந்த ஆண்டவன் உங்களுக்கு கொடுத்திருக்கான். உங்க பாட்டுக்களை இசைத்தட்டுக்களை வெளியிட்டா நிறைய பணம் கிடைக்கும். என்ன சொல்றீங்க? அவனையே வாத்தி பாடுங்க. அதுல வர்ற வருமானத்தை வச்சு கட்ட கோவணம் கூட இல்லாம இருக்கிற உங்க தெய்வத்துக்கு பட்டு பீதாம்பரம் கட்டலாமே. உங்க வேட்டு நிழல் நிற்கிற உங்க தெய்வத்துக்கு விமானத்தோட பெரிய கோவிலம் கட்டலாமே. விதவிதமா அலங்காரம் பண்ணி விழாக்கள் எடுக்கலாமே. அதுக்காகவாவது நீங்க பாடலாமே. ஐயா, என்ன சொல்றீங்க? ஐயா, கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. நல்லா யோசனை பண்ணி ஒரு முடிவுக்கு வாங்க. இதுதாங்க என் விலாசம். நீங்க எப்ப வேணாலும் என்ன வந்து பார்க்கலாம். சரி ஐயா, வரட்டுங்களா? கண்டிப்பா வாங்க. முருகா, உன் முடிவு என்ன ஐயா? சொல்லு. எழுந்துறப்பா. சாமி, நீங்க பாம்பாட்டி சித்தர் என்று என்னை சொல்வார்கள். ஒரு நாள் வெள்ளியங்கிரி சென்று சிவபெருமானை தரிசனம் செய்துவிட்டு போகமாமுனிவர் அழைப்பிற்கிணங்க பழனி ஆண்டவனை தரிசிக்க இந்த மருதமலை வழியாக வந்து கொண்டிருந்தேன். அதிகமாகிவிட்டதப்பா, தாகம் அதிகமாகிவிட்டது. நான் மறந்து விட்டது. முருகா, என்ன செய்வேன்? நீர், தண்ணீர், தண்ணீர் முருகா. முருகையா, எங்கு தேடியும் தண்ணீர் கிடைக்கவில்லை அப்பா. சகல ரோகத்தையும் தீர்க்க இந்த மலையில் எத்தனை மூலிகைகள் இருந்தும் என் தாகத்தை தீர்க்க ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லையே அப்பா. முருகையா, முருகா, என்ன செய்வேன்? நான் நடக்க கூட முடியவில்லை அப்பா. கால்கள் தடுமாறுகிறது. உன்னை காண வேண்டும் என்று நீரட்டு கிடந்த இந்த இடத்தில் எப்படி அப்பா நீர் வந்தது? எப்படி நீர் வந்தது? முருகா, முருகா, உன்னை என் நெஞ்சிலே நினைத்த மாத்திரத்தில் என் தாகத்தை தீர்ப்பதற்காக நீரை உறிஞ்சும் வேரிலிருந்து நீரை கொடுத்த உன் பெருமையை தெரிந்து கொண்டேன் முருகா. உன் பெருமையை தெரிந்து கொண்டேன். இந்த மருதமலையின் மகத்துவத்தை புரிந்து கொண்டேன் முருகா, புரிந்து கொண்டேன். இங்கிருந்து போகவே மாட்டேன், இங்கிருந்து போகவே மாட்டேன். அன்று முதல் நான் இங்கேயே தங்கினேன். நான் அறிந்த இந்த மருதமலையின் மகத்துவத்தையும் பெருமையையும் இந்த நாட்டு மக்கள் எல்லாம் அறிய வேண்டும் என்பதற்காக போகமாமுனிவர் பழனியில் முருகன் சிலை அமைத்தது போல இந்த சிலையை இங்கே நான் அமைத்தேன். என் தாகத்தை தீர்த்த அந்த ஜலத்தையும் அந்த ஜலத்தை தந்த இந்த மருத மரத்தையும் இணைத்து என் தெய்வத்திற்கு மருதாச்சலம் என்று பெயரையும் வைத்தேன். இந்த மருதமலை மீது குடிகொண்டிருக்கும் மருதாச்சல மூர்த்தியை உண்மையோடு யார் எதை நேசித்து வந்தாலும் அவர் வேண்டியது எல்லாம் வேண்டியபடியே கொடுப்பார். தீராத வலிகளையும் தீர்ப்பான். அவனே கதி என்று வருவோர்களுக்கு கவலைகளை தீர்ப்பான், இன்பங்களை சேர்ப்பான்.
என்ற உண்மையை இந்த உலகத்தவர்களுக்கெல்லாம் எடுத்து உரைத்து உணர்த்துவதற்குள் ஆண்டவன் என்னை அழைத்துக் கொண்டான். நான் தொடங்கி வைத்த இந்த பணியை நீ செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இறைவன் உன்னை இங்கே அழைத்து வந்திருக்கிறான். அவனையே நீ பாடு, அவனையே நீ பாடு, அவனையே நீ பாடு. சாமி பாடு, பாடு சாமி, பாடு சாமி, பாடு சாமி, பாடு சாமி, பாடு சாமி. கனவா? மருதமல ஆண்டவனே, உன் முடிவை நீ சொல்லிட்டேன். போறப்பா, போறேன். என்னப்பா இது ரொம்ப பழைய வண்டியா இருக்கு. நீ சொல்ற விலை ரொம்ப அதிகம். இத பாரு, ஏதோ அவசரம் உன் ஸ்நேகங்க தேட போறேன்னு சொல்றேன். அதனால வேணா 150 ரூபா தரேன். இஷ்டம் இருந்தா வாங்கிக்க, இல்லன்னா வேற இடம் பாத்துக்க. சரிங்க, 150 கொடுங்க. சரி, வண்டியை என் பேர்ல எழுதி கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு. ஐயா, நின்னுகிட்டே இருக்கிறீங்க. இந்தாங்க ஐயா, உங்களுக்கு சேர வேண்டிய வாடகை பணம். என்னப்பா அது? இவ்வளவு சீக்கிரம் பணத்தை எப்படி பரட்டின? வண்டியை வித்துட்டேன். என்னது, எனக்காகவா வண்டியை வித்துட்டேன்? இல்லைங்க ஐயா, என் குமாரதேவனுக்காக. அவனை பிரிஞ்சு அவனை பார்க்காம நான் ஒரு நிமிடம் இந்த வீட்டுல இருக்க முடியாது ஐயா. அவனை தேடி நான் இந்த ஊரை விட்டே போறதா முடிவு பண்ணிட்டேன். ஐயா, இது நாள் வரைக்கும் நீங்க எங்களுக்கு காட்டின அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி. இந்தாங்க ஐயா, வீட்டு சாவி. வரையா. நட்புன்னா இப்படி இல்ல இருக்கணும். சார், போஸ்ட். பொண்ணுக்கு கடுதாசி வந்திருக்கு. அடடே, அவசரப்பட்டு போயிட்டானே, அவனை எங்க போய் தேடுறது? பொண்ணா, மூட்டை தூக்கி கொண்டிருந்த என்னை என் முருகன் பாட்டை பாடும்படி பணித்து விட்டான். திங்கள் அன்று நான் முதன் முறையாக பாடப் போகிறேன். குறிப்பிட்ட விலாசத்துக்கு உடன் வரவும். குமாரதேவன் பாட போறானா? உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே, ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே. உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே, உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே, ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே, ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே. நிதி வேண்டும் ஏழைக்கு, மதி வேண்டும் பிள்ளைக்கு, நியாயங்கள் தான் வேண்டும் எல்லோருக்கும். நிதி வேண்டும் ஏழைக்கு, மதி வேண்டும் பிள்ளைக்கு, நியாயங்கள் தான் வேண்டும் எல்லோருக்கும். உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே, உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே, ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே, உந்தன் அதிகாரமே. மனம் உள்ளவர் குணம் உள்ளவர் மனதுக்கு சுகம் வேண்டும். தனம் உள்ளவர் அதில் பாதியை பிறருக்கு தர வேண்டும். மனம் உள்ளவர் குணம் உள்ளவர் மனதுக்கு சுகம் வேண்டும். தனம் உள்ளவர் அதில் பாதியை பிறருக்கு தர வேண்டும். ஆரெங்கும் நீர் விட்டு ஊரெங்கும் சோரிட்டு, ஆரெங்கும் நீர் விட்டு ஊரெங்கும் சோரிட்டு, பாரெங்கும் நலம் காண வரம் வேண்டுமே, பாரெங்கும் நலம் காண வரம் வேண்டுமே, உந்தன் வரம் வேண்டுமே. உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே, உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே, ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே, உந்தன் அதிகாரமே.
பஞ்சம் என்பதே இல்லா வாழ்வை பாரதம் பெற வேண்டும். பாடுபட்டவன் பாட்டாளி, அவன் மாடிக்கு வர வேண்டும். பஞ்சம் என்பதே இல்லா வாழ்வை பாரதம் பெற வேண்டும். நாடெங்கும் கேமங்கள், வீடெங்கும் லாபங்கள். நாடெங்கும் கேமங்கள், வீடெங்கும் லாபங்கள். நாளுக்கு நாள் ஓங்க அருள் வேண்டுமே, நாளுக்கு நாள் ஓங்க அருள் வேண்டுமே. முருகா அருள் வேண்டுமே, உன் அருள் வேண்டுமே, திருவருள் வேண்டுமே.